நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குமே. நீதிமானின் சீரசின் மேல் நித்திய ஆசீர் வந்திறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 30வது வசனம். நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகியிருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்றான். ஆம் பிரியமானவர்களே, யாக்கோப்பு தன்னுடைய மாமனாரிடம் பேசுகிறதை கேட்கிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, யாக்கோப்பு மாமனாருடைய குடும்பத்தில் வந்தது நிமித்தம் அவருடைய ஆசீர்வாதம் பெருகினது என்று வேதத்திலே வாசிக்கின்றோம். அவர் வருவதற்கு முன்பதாக கொஞ்சமாய் இருந்ததாம். அவர் வந்த பிறகு கர்த்தர் அவரை பல மடங்கு அவரை ஆசீர்வதித்தாராம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பெட்டி ஓபேத்தினுடைய வீட்டிலே இருந்த நாள் முதல் அந்த பெட்டி அவருடைய வீட்டை விட்டு வெளியேறுகிற வரையும் அந்த ஓபேத்தினுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதாம். பிரியமானவர்களே, இந்த வேத சத்தியத்திலிருந்து கர்த்தர் நமக்கு போதிக்கிற போதனை என்னவென்றால், நாம் கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஊழியக்கார பிள்ளைகளை நாம் கவனிக்கும் போது, அவர்களை பராமரிக்கும் போது கர்த்தர் நம்மை பல மடங்கு ஆசீர்வதிக்கின்றார், ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். கர்த்தருடைய பெட்டி ஓபேத்தினுடைய வீட்டிலே 3 மாதம் இருந்த வரை அந்த ஓபேத்தினுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆம், யாக்கோப்பினுடைய வாழ்க்கையிலே யாக்கோப்பு மாமனாருடைய வீட்டில் வருவதற்கு முன்பதாக கொஞ்சமாய் ஆசீர்வாதம் இருந்தது. அவர் வந்து அவருடைய வீட்டில் தங்கியிருந்து யாக்கோப்பை அவருடைய மாமனார் பராமரித்தது நிமித்தம், அவருக்கு அடைக்கலம் கொடுத்தது நிமித்தம் அவருடைய ஆசீர்வாதம் மிகவும் அதிகமாய் பெருகியிருந்தது என்று வேதத்தில் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தருடைய ஊழியக்கார பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் அவர்களை கவனிக்கும் போது, அவர்களை பராமரிக்கும் போது நம்முடைய குடும்பம் பலாயிர கோடி மடங்கு ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகின்றார். பிரியமானவர்களே, ஏழை விதவை சாரிபாத் விதவை தன்னை தேடி வந்த ஊழியக்காரரை, தேவ மனுஷனை போஷித்து பராமரித்து அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தபடியினாலே அவருடைய மாப்பானையும் எண்ணெய் பானையும் கொஞ்சம் கூட குறையாதபடிக்கு பஞ்சகாலம் முழுவதும் அவர் போஷிக்கப்பட்டார், அவர் பராமரிக்கப்பட்டார், பாதுகாக்கப்பட்டார். பிரியமானவர்களே, இந்த வேத சத்தியத்திலிருந்து கர்த்தர் நமக்கு போதிக்கிற போதனை என்னவென்றால், நாம் தேவனுடைய ஊழியக்காரர்களை, ஊழியக்கார பிள்ளைகளை, விசுவாச பிள்ளைகளை நாம் பூஷித்து அவர்களை பராமரிக்கும் போது, அவருடைய தேவைகளை அறிந்து நாம் அவர்களுக்காக செயல்படும் போது நம்முடைய குடும்பம் பலாயிர கோடி மடங்கு ஆசீர்வதிக்கப்படும் என்று விசுவாசிப்போம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம்.
கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.